ஹலோ மக்களே, குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய இந்த உளுந்து சாகுபடி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை அப்படிங்கிற இடத்துலையும் சரி, அதை சுற்றி இருக்க வட்டாரத்தில் ஒரு சின்ன சின்ன கிராமத்துலேயும் சரி, அங்கே இருக்க விவசாயிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கரா பக்கம் இந்த உளுந்து சாகுபடியில் தான் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 டு 65 நாட்கள்லேயே வந்துட்டு நிறைய லாபம் அவங்க வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உளுந்தில் தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த உளுந்து எப்படி வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு மண் ஃபஸ்ட்டு எந்த மண்ணில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செம்மண், வண்டல் மண், கரிசல் மண், இந்த மாதிரி மண் வளம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த மாதிரி மண் வளம் இருந்துச்சுன்னா 60 டு 75 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 டு 650 கிலோ உளுந்து வந்து நம்ம வந்து தயார் பண்ணிடலாம். அண்ட் பருவம் எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோடை காலம், அப்புறம் அந்த ஆடிப்பட்டம், மாசிப்பட்டம்னு சொல்லுவாங்க அந்த டைமு. இதே ஜனவரி, பிப்ரவரி அந்த டைம், அண்ட் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த டைமில் வந்துட்டு இந்த பருவத்தில் நம்ம நட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமான லாபம் வரும். அண்ட் ரகம் என்னென்ன ரகம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வம்பன் 11, வம்பன் 8, கோ 5, ஏடிடி 5 இந்த ரகம் வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நிலம் எப்படி தயாரிக்கலான்னா, மண்ணை வந்து ஃபஸ்ட்டு நல்லா உழுதுடணும். அண்டு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 டன் மக்கிய தொழு உரம் வந்து அதில் இடணும். அண்ட் வடிகால் வசதியோடு இது வந்து நம்ம தயார் செய்து வச்சுருக்கணும். விதை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 8 டு 10 கிலோ அந்தளவு வந்து விதை வந்து இது கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் இந்த விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணுன்னா, இந்த உயிர் உரங்களான இந்த ரைசோபியம் அண்ட் பாஸ்போ பாக்டீரியா அதை கொண்டு தான் நம்ம வந்து விதைக்கவே வேணும், விதைக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் உரம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த 5 டன் மக்கிய தோல் உரம் வந்து கண்டிப்பாக போடணும். அண்ட் 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட், அண்டு 35 கிலோ யூரியா, அண்ட் 35 கிலோ பொட்டாசியம் இது கண்டிப்பாக வந்து உரமாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் மண் வந்து நல்லா வளம் பெற்று அந்த உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வந்து நமக்கு வரும். அண்ட் நீர் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை என்ன மாதிரி பண்ணணுன்னா, இந்த பூக்கும் தருணம் அந்த டைம்லேயும் சரி, காய் வைக்கிற டைம்லேயும் சரி, அந்த டைமில் தான் வந்துட்டு மெயினாக தண்ணி நல்லா அதுக்கு நம்ம கொடுக்கணும். மற்ற டைமில் லைட்டாக அப்பப்போ நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டா போதும். பட் இந்த பூக்கிற டைம், காய் வைக்கிற டைம் வந்து மெயினாக அதுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. அண்ட் பயிர் பாதுகாப்பு பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சள் மொசைக் நோய் மற்றும் இந்த இலைச்சுரல் நோய் அந்த நோயை கட்டுப்படுத்த என்ன பண்ணணும்னா, விதைத்த ஒரு 25வது நாள் அண்டு 40வது நாள் இந்த நாளில் என்ன பண்ணணும்னா, இந்த இலைவழி உரங்களை கொண்டு நம்ம தெளிக்க வேண்டும். அந்த இதை வந்து நம்ம பண்ணணும். இதே வந்து மஞ்சள் தேமல் நோய் மற்றும் சாம்பல் நோய் இது வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே அந்த ரகம் இருக்குங்களா, விதை ரகம் வம்பன் 8 அது வந்து இயற்கையாகவே அதில் வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. அண்ட் அஸ்வினி பூச்சி இந்த நோய் எதிர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இமிடா குளோஃப்ரிட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அது மேலே வந்து தெளிக்கணும். ஸோ அந்த அஸ்வினி பூச்சி நோய் வந்து நம்ம வராமல் இருக்கும். தென் இதோட யூஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறைந்த நாள்லேயே வந்து நமக்கு அதிக மகசூல் வருது. தண்ணியும் பார்த்திங்கன்னா அந்தளவு தேவைப்படாது, குறைந்த அளவு தண்ணியே தேவைப்படும். அந்த பூக்கிற டைமில் மட்டும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். மற்றபடி வந்து குறைந்த தண்ணீர், குறைந்த டைமில் நமக்கு அதிக மகசூல் அண்ட் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அது இந்த நம்ம நெல் அறுவடை செய்து பிறகு நம்ம அதில் வந்து உளுந்து போட்டோம்னா இன்னும் பெஸ்ட். அந்த மண்ணோட வளம் இருக்குது பார்த்திங்களா, அது அந்தளவு நல்லாவே அது வந்து மேம்படுத்தும். இது மெயினாக நமக்கு லாபமும் தருது, மண்ணுக்கும் ரொம்பவே வந்து வளம் தருது. ஸோ 2 வகையிலும் வந்துட்டு நமக்கு லாபம் தான். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா குறைந்த டைம்லேயே ஷார்ட் டைமில் வந்துட்டு நிறைய லாபம் தரக்கூடியது. ப்ளஸ் உளுந்தும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பயங்கர ரேட்டில் தான் இருக்குது. ஸோ நாம் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வெளியே பிஸ்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருந்து உங்கள்கிட்ட லேண்ட் இருந்துச்சுன்னா, இல்லை நம்ம குத்தைக்கு ரெண்டில் நம்ம லேண்ட் வாங்கி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதில் வந்துட்டு சக்ஸஸ் கண்டிப்பாக எனி டைம் இருந்துகிட்டே தான் இருக்குது. வீட்டு பக்கம் சப்போஸ் நம்ம பிஸ்னஸாக இது பண்ணலாம்னாலும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக லாபம் தான், லாஸ் கிடையவே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.